மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 5ல் கமாண்ட்ஸ் இன் பைத்தான். ஓகேங்களா, எப்படி கமாண்ட் லைனை பைத்தானில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன் பைத்தான் கமாண்ட்ஸ் பிகின் வித் த ஹேஷ் சிம்பிள். ஓகேங்களா, கமாண்ட் லைன் ஆரம்பிக்குது அப்படின்னா எதோட ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹேஷ் சிம்பிளோட ஆரம்பிக்கணும். த லைன்ஸ் தட் பிகின் வித் ஹேஷ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எ கமாண்ட்ஸ் அண்ட் இக்னோர்ட் பை த பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த கமாண்ட் லைன் அப்படிங்கிறது ஒரு லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைனை பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணாது, எடுத்துக்காது, அந்த லைனை கன்சிடர் பண்ணாது, ப்ரோக்ராமில் கன்சிடர் பண்ணாது. கமாண்ட்ஸ் மேபி சிங்கிள் லைன் ஆர் மல்டிபிள் லைன். சரிங்களா, அப்போ இந்த சிங்கிள் லைன் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல நோ மல்டிபிள் லைன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ த மல்டி லைன் கமாண்ட்ஸ் சுட் பி என்க்ளோஸ்டு வித் எ செட் ஆஃப் ஆஸ் ஏ கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைனாக இருந்தது அப்படின்னா இப்படி இருக்கும், மல்டி லைன் கமாண்டாக இருந்தால் இப்படி இருக்கும். ஓகேங்களா, அப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் இருக்குது. மல்டி லைனாக இருந்துச்சுன்னா வி ஹவ் யூஸிங் த போத் லைன்ஸ். ஓகேங்களா, அப்போ லைன் ஸ்டார்டிங்லேயும் ஆஸ் இருக்குது, லைன் முடிகிற இடத்துலையும் நமக்கு என்ன இருக்குது, ஆஸ் இருக்குது. அப்போ இந்த போத் லைன் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் எ கமாண்ட் லைன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டூ லைன்ஸ் என்ன பண்ணிக்காது, ப்ரோக்ராமில் எடுத்துக்காது. அப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ப்ரோக்ராம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறப்ப இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் இருக்குது, டெமோ ப்ரோக்ராம் டு டெஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லைனும் ப்ரோக்ராம் எண்ட் அப்படிங்கிற லைன் இருக்குது. சரிங்களா, இந்த ரெண்டு லைனும் நமக்கு என்ன லைனாக கன்சிடர் பண்ணுறோம், சிங்கிள் கமாண்ட் லைன். ஓகேங்களா, அப்போ முன்னாடி என்ன இருக்குது, ஆஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது, இங்கேயும் ஆஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. ஸோ வி கேன் கன்சிடர் பை த கமாண்ட் லைன் இன் திஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா, திஸ் இஸ் எ கமாண்ட் லைன். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன். ஓகேங்களா, பைத்தான் யூஸ் த ஒயிட் ஸ்பேஸ் சச் அஸ் spaces and tabs to define a program blocks, whereas either languages like C++, Java use curly braces to indicate the blocks of code for class, function or body of the loop and the block of the selection command அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் ஒயிட் ஸ்பேஸாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணோம், ஸ்பேசஸ் டேப்ஸ் ஆர்லாம் எல்லாமே எடுத்துக்கும், ப்ரோக்ராம் பிளாக் உள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் இயரு C++ல் பார்த்துருப்போம், இந்த இண்டென்டேஷன் இருக்காது. பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஒரு பிளாக் அப்படின்னா எதில் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பாடி ஆஃப் த லூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை செலெக்ஷன் கமாண்டாக இருந்தாலும் சரி, செக்ஷன் கமாண்டாக இருந்தாலும் சரி, வித்தின் த கெர்லி பிரேஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, த நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ் தட் இஸ் ஸ்பேஸ் அண்ட் டேப்ஸ் த இண்டென்டேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒயிட் ஸ்பேஸ் டேப் கொடுக்குறோம், இல்லை ஒயிட் ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் பார் அமுத்தணும் அப்படின்னா அது வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிற இண்டென்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ வேணால் இண்டென்டேஷன் கொடுத்துக்கலாம், நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆல் ஸ்டேட்மெண்ட் வித்தின் திஸ் பிளாக் மஸ்ட் பி இண்டெண்டட் வித் த சேம் அமௌண்ட் ஸ்பேஸ். அப்படின்னா நம்ம ஒரு லைன் அதாவது ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய லைனை இண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, கண்டிஷனை இண்டென்ட் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ஃபஸ்ட் லைன் இன்புட் ஸ்டேட்மெண்ட், இது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஓகேங்களா, இந்த ரெண்டு லைனும் நமக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா, பட் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது, இண்டென்டேஷனோட இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, தள்ளி இருக்குது, இண்டென்டேஷனோட இருக்குது. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, இந்த லைனுக்கும் வேரியேஷன் இருக்குது. இது இண்டென்ட் இல்லாமல் இருக்குது போத் லைன்ஸ். திஸ் லைன் வில் பி எ இண்டென்டட். அப்போ இண்டென்ட் பண்ணுறப்ப இந்த லைனை நம்ம வந்து எவ்வளோ இண்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. we can using the another example both lines printing statementல இந்த ரெண்டு லைன் இண்டென்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அங்கே ஒரே ஒரு லைன் மட்டும் காட்டினேன், இந்த இடத்துல ரெண்டு லைன் போத் லைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ இந்த போத் லைன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்கணும், சேம் இண்டென்டேஷனோடு இருக்கணும். அப்போ இந்த லைன் ஒரு இண்டென்ட்லையும் இந்த லைனில் ஒரு இண்டென்ட்லையும் இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் வராது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் கீவேர்டு அப்படிங்கிறது இது ரெண்டுமே சேமாக இருக்கணும். இதுவும் இண்டென்ட் ஆகி இருக்குன்னா இண்டென்ட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா இண்டென்ட் இல்லைன்னா இது ரெண்டும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் இண்டென்டேஷன். ரைட்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டோக்கன் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பாயிண்ட் சார்? இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நாம் எப்படி எழுத போகிறோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளத்தை நம்ம கொடுக்குறோம், அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். we can understand. the next point describe the input and process and output data அப்படின்றோம். அப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான இன்புட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவுட்புட் கிடைக்கும். the name input process and output variable to hold the respective value. நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம், அந்த இன்புட்டுக்கான வேல்யூ என்ன, அது எப்படி ப்ராசஸ் நடக்குது, அதுக்குண்டான அவுட்புட் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக ரெஸ்பெக்டிவ் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் த கோட்ஸ் டு அசைன் ஆர் கெட் த இன்புட் வேல்யூ. அப்போ நம்ம கொடுக்குற கோடிங் எழுதுகிற கோடிங்கு வேல்யூ அசைன் பண்ணதாக இருக்கணும், அந்த வேல்யூவை கெட் பண்ணுறதா இருக்கணும். எது மூலிமா? இன்புட் வேல்யூ மூலிமா. த நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் த ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் டு கெட் த டிசையர் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அவுட்புட். நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டிசையர் அவுட்புட் அதாவது ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ரைட் த கோட்ஸ் ஃபார் பிரிண்ட் த வேல்யூஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம், ஃபைனலாக அதுக்கு உண்டான அவுட்புட் வேல்யூவை நாம் வாங்க போகிறோம். இதுதான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, என்ன ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உண்டான தேவையான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.